வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்திற்கான பலாபலன், அது கடகராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது 17/12/2023 முதல் 14/1/2024 வரைக்குமான பலாபலன். இது இந்த மாதத்துக்கு பலாபலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தினப்பலன் சொல்கிறதுங்கிறது சந்திரனை மையப்படுத்தி சொல்வது, மாத பலன் என்பது சூரியனை மையப்படுத்தி சொல்வது. விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் தனுர் மாதம், அதனால் தனுசுக்குள் செல்கிறார். இதில் மற்ற கிரகங்களின் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் கிரகம் சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் இருக்குது. நம்மளுடைய வசந்தகாலம் யூடியூப் சேனலில் சனிப்பெயர்ச்சிக்கான பிரத்யேக பலாபலன்கள் போட போகிறோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்களை சொல்லணுன்ற வரிசையில் மார்கழி 4ஆம் தேதி டிசம்பர் மாதம், அதாவது 20ஆம் தேதி 20/12/2023 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சனி மாறுகிறார். மார்கழி 9 டிசம்பர் 25 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். மார்கழி 11 டிசம்பர் 27 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 ஜனவரி 8 2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இந்த கிரகங்கள் மாற்றங்கள் கடகராசிக்காரருக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னம்னா, இந்த மாதக்கோள்கள் உங்களுக்கு செய்வது அப்படிங்கிறத விட, இந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வருகிறார். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமான பலன் சொல்லுவதற்கு இல்லை. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பலன் சொல்லலை அப்படின்னாலும் இதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சனி பகவான் 8ஆம் இடம் வரக்கூடாது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடம் வருகிறார். சரி, அது ஏதாவது கஷ்டப்படுத்துமா அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதிசார கதியில் ஒரு 4 மாதம் இருந்தார். நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பெருசாக கஷ்டம்லாம் படுத்தாது, பயப்பட வேண்டாம். மாதக்கோள்கள்லாம் நமக்கு எப்படி வலுவாக இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, என்ன தசை நடக்குது அப்படிங்கிற அடிப்படையிலலாம் வச்சு பலாபலன்கள் மாறும். இது ஒரு பொது பலன். கடகராசியில் பிறந்த 2 கோடி பேர் இருக்காங்கன்னா 2 கோடி பேருக்கும் இது டச் ஆகும். ஆனால் நபருக்கு நபர் மாறுபடும். இருக்கும் இடம், சூழ்நிலை, பொருளாதார நிலை அது மாதிரி மாறும். அந்த வகையில் நபருக்கு நபர் மாறுபடலாம். பொது பலன் என்னன்னா அது சரியில்லை அப்படிங்கிறது தான். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் 2க்குடைய கிரகம், தனஸ்தானத்துக்குரிய கிரகம். அவர் இப்போ 6ஆம் இடம் வர்றார். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும், கொஞ்சம் போட்டி பந்தயங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இருந்தபோதும் கூடவே செவ்வாயும் போய் அங்கே சேர போகிறார். செவ்வாய் சூரியன் நினைவு அது கொஞ்சம் சில வம்பு தும்புகளை தேடி கொண்டாந்து நம்மகிட்ட கையில் கொடுத்துரும். அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓவராலாக பார்த்தா இது ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம்தான். பெரிய விசேஷமாக நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தெரியல. இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்தாலும் குருவின் பார்வை அந்த இடத்து மேலே படுது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். தலைக்கு தலைப்பாயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மார்கழி மாதம்னாலே ஆண்டாள் வழிபாடு தான். 4000 திவ்ய பிரபந்தம், ஆண்டாள் வழிபாடு, ஆண்டாளுடைய மார்கழி மாதம் 30 நாளும் அவங்களுடைய பாசுரம் 30 நாளும் சொல்வது நல்லது. திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த 8ஆம் இடத்துக்கு சனி வந்ததுன்னா தடைப்படுத்தும். இதுக்கு முன்னாடி கல்யாணம் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் ப்ராசஸ் ஆயிருந்ததுன்னா அதை நடத்தலாம். புதுசாக திருமண முயற்சி எடுத்தால் அது தடைப்படுத்தும். அந்த தடையை சரி பண்ணுவதற்கு தான் ஆண்டாளுடைய மார்கழி 30 நாளும் அந்த பாசுரத்தை பாடுவது தான் சிறப்பு. அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் இந்த மாதம் வரும். அதற்கான வழிபாடையும் செய்யுங்க.
நடராஜ பெருமானை வழிபடுங்கள். பெரிய அளவில் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த மாதம் மத்தியம பலனுக்குரிய மாதம்.